தெளிவா 13 ரூபாய்ண்ணா. ஆமாண்ணா 13,400 கொடுக்கலாமா? ஆமாண்ணா. எத்தனை பேர் இருக்குது பார்த்தீங்களா? ரைட்டு ரைட்டு ஒரு 15 கிலோ தான் போதும். 15 கிலோ வரும் பொழுது தாராளமா. இந்த இதுதான் இந்த மாதிரி மீன் கிடந்து. ஆமாம் ஃபுல் சைஸ் பா கிணறு இருக்குண்ணா. ஒரு மீன் 150 ரூபா அதிகமாக இருக்கு மேடமா. ₹100 மீன் பண்ணாங்கம்மா. ₹100 மீன் பண்ணாங்க. சும்மா சைஸ் இருந்து பிக் சைஸ் இருந்தால் சரி. ஏய் வா வா வந்து நேரடி கட்டக்கூடாது. வஞ்சிர மீன் சார். ஓகே அண்ணா 5 கிலோ கவர் வாங்கிங்களா? அது ஓட்டம் இருக்கு சார். லஞ்ச் ஒன்றில் கொடுத்தா போதுமா? 5 அந்த மீன் கவர் தான் போதும். சரிங்க. அண்ணா இதான் ஸ்லைஸு. ஓகே உங்களுக்கு ஓகேவா பாருங்க. சொல்லுங்க. ஏன் ரொம்ப கீழே முங்கி வச்சுருங்க? அவ்வளோ ஃபோன் கீழே விட்டுருவாங்க. நீங்கள் இது ஐஸ் வைக்கணும். ஐஸ் இங்கே போகிறதுக்கு ஐஸ் வைக்கிறீங்க இல்லைங்க? தூரத்துக்கு போகிறதுக்கு திருவிழாடு போகிறது ஐஸா பாக்ஸில் வேணால் போட்டு வச்சுங்க. ஆனால் ஐஸ் தான் கிடையாது. அவருக்கு தானே போகிறதுக்கு நான் மட்டும் தான் விற்கலக்கா. அவர் வரலன்னு தான் போனுக்கிறேன். ஏய் சீக்கிரம் வா. கவர் பண்ணா அடா கவர் விட்டுருக்கா போடலாம். வேண்டியதா சரி விடுங்க. இது இது அவ்வளோதானா? இதுக்கு மேலே போடாதீங்களா? ஓகே எடுத்துக்க. அடுத்த வாரம் ஆமாண்ணே போயிட்டு போதாமா. ஒரு மாதத்துக்கு 50,000 மீன் வாங்கி சாப்பிட்றாங்க. சரி ஊர் பொருளை தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாம் சாப்பிட்டியா? டெய்லி 50 ரூபா சம்பாதிக்கிறாங்க. வெளியே டாக்டர் நம்ம தெரியும் சம்பாதிக்கிறான். செலவு பண்ண மாட்டேன். சாப்பிட்றது மட்டும் தான் மிச்சம். எப்படின்னா சாப்பிட்றது மட்டும் தான் மிச்சம். எதுவும் மிச்சம் எதுவும் கையில் நிற்காது. அப்புறம் நல்லா ரிஸ்க்காக சாப்பிட்றதா? புரியுதா? இல்லைண்ணா இப்போ இப்போதான் டயட்டில் இருக்குண்ணா. நீங்கள் ஹைட்டில் இருக்குண்ணா. நைட்டு சாப்பிடாத பார்த்துக்கேன். ஒரு தோசை ரெட்டினா ஒரு தடவை தூக்கம் வராது நைட்டில். அதுக்காக பார்த்துக்க வந்து 5 மணி போட்டுதான் அழிச்சு வர்றாங்க. நல்லா இருக்கு. ஆமாண்ணா அதான்
மாத்திரையை போட்டு போனால் படுத்துருவேன். அங்கே போனாலும் டைட்டாக இருக்கு வேலை. நைட் 2 மணிலேருந்து மணி 12 மணி வரைக்கும் வேலை செய்வேன். சரி கடைசி கால சீவல் சபைண்ணா இதோ இங்கே லட்சுமி கோயில் இருக்கு. அண்ணா ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு ஆசை. அது தெரியாது ஆள் இங்கே தான் இருந்தாரு. இப்போ அடுத்த வாரம் அங்கே போயிடுண்ணா. இங்கே இல்லை பிடிச்சி மேலே இது போதும் அப்படியே பாட்டி அதிகமாக போட்டுனா ஓடுங்க. எங்க அப்பா ஃபுல் டயர்ட் ஆகி போச்சுப்பா. வெட்டுற வேலைலாம் வேறண்ணா, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்ண்ணா. ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்க வேலை. ஏன்னா குழம்பு போடலாமா? இல்லை சரி சார். ஆ ஹோட்டலில் ஸ்பெஷல் குழம்பு அவ்வளோ ரேட்டு. அதெல்லாம் இந்த போது நம்ம இதில் போட்டோம்னா ஸ்பெஷல் குழம்பு வந்துடும். பிடிங்க. இன்னொரு கவர் கிலோ போட்டுங்களா? இல்லை இல்லையே போட்டுருவா. மீன் இருக்குது. ஆமாம் பாபா 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 நீங்கள் நைட்டு தள்ளி நீங்கள் தள்ளி இது 15 கிலோ தாராளமாக வருண்ணா. இது எந்த பெரிய மீன்? 1000 கிடையாது. இல்லை இல்லை 30,000 வரைக்கும் மீன் இருக்குது. 30,000க்கு மேலே வந்துருக்கு மீன். ஒரு மீன் 30,000 போயிருது. அவ்வளோ கனமாக இருக்கும். அவ்வளோ அகலமாக இருக்கும் மீன். சைஸ் இது மாதிரி இவ்வளோ தான் வரும். அகலம் மட்டும் 30 கிலோ 20 கிலோ மேலே இருக்குண்ணா மீன். இருக்கா? ம் இங்கேயே தான் வரும். நம்ம ஒரு நேரத்துக்கு மாற்றணும். அது அவ்வளோதான். இப்போ கூட உங்களுக்கு லக்கு தான் வச்சுக்கலாம். இது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கூலி மீன் மாதிரி டேரெக்டாக வர்ற மீன் நம்ம கிடைக்கணும்ல. இப்போ ஒருத்தர் வாங்கினா அதே மீன் தான். இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோட மீன் அது மாட்டிச்சு. இதெல்லாம் டபுள் முள்ளு 3 போடுவாங்க. அவங்க அறுத்துருவாங்கண்ணா. மீன் பிடிச்ச உடனே அறுத்துருவாங்க. மீன் பிடிச்ச உடனே ஏன்னா உள்ள நடுவில் போய் மாட்டிக்கும். அதனால எடுக்க முடியாது. சின்ன கவரில் போட்டுருக்காங்கண்ணா தலைய. சின்ன கவரில் போடலாம் இருங்க. அதுதான் வாழை போடுறாங்கண்ணா. எவ்வளோ ஆச்சு? 9 ஆச்சா? ஓகே ஓகே. நம்மளுக்கு ஒரு வீடியோ ஒரு 9 நிமிஷம்